அன்பான நண்பர்களே, வழக்கறிஞர் மோகன் சமூக நலப்பேரவை வழங்கும் கலை இலக்கிய விருது விழா 2025 என்ற நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் எனது இனிய தோழமை யுவராஜ் அவர்களுக்கு முதலில் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் மோகன் நான் அண்ணன் தான் கூப்பிடுவர, என் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர். நிறைய நாட்களோடு அவரோடு நான் விவாதித்திருக்கிறேன். என்னுடைய நிறுவனத்தில் பதாகைகள் செய்ய வரும்பொழுது பதாகைகள் செய்வதை விட அவரோடு விவாதிப்பது தான் எனக்கு பெரும் வேலையாக இருக்கும். அத்தனை விஷயங்களை பகிர்வார். பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். இவர் எப்போ படிக்கிறாரு, எப்போ இதெல்லாம் பேசுகிறார், உலக விஷயங்கள் அனைத்தையும் தன் விரல் நுனியில் வைத்து கொண்டிருக்கும் ஒரு மாமேதை தான் வழக்கறிஞர் மோகன் அவர்கள். அந்த மாமேதையின் பெயரில் ஒரு கலை இலக்கிய விருது என்பது கொண்டாடப்பட வேண்டியதுதான். இந்த கொண்டாட்டங்களை, அதாவது பையன் அப்பா இல்லாதப்ப பையன் இருக்கிற சொத்தை வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் சம்பாதிச்சதை அப்பா பேரில் விருது வழங்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். இன்றைக்கும் என் தந்தை இறந்து ஒரு 15 நாட்கள் ஆகிறது. ஒவ்வொரு நாள் இரவும் என் தந்தையின் நினைவுகள் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது. தூங்க முடியல. பாதி ராத்திரியில் தூங்கி எழுந்துட்டா தந்தை அங்கே உட்காந்துக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அவருக்கும் எனக்குமான உறவு என்பது, நான் பால்ய காலத்தில் அவரோடு பழகியது, பள்ளி பருவத்தில் அவர் என்னை கண்டித்தது, கல்லூரி வாழ்க்கையில் நாம் வீணடித்த காலத்தை எப்படியெல்லாம் அவர் என்னை போதித்தது, வாழும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் நம் கற்றுக் கொடுத்தது எல்லாம் இருக்கும் பொழுது தெரியல, நினைவுகளாக இன்று நம்மை துரத்துகிறது. என்னுடைய புத்தகத்தில் நிறைய இடங்களில் என் அப்பாவை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். வேறு வழியில் கதை கேட்குது, அதை எழுதி ஆகணும். உணர்வுகளை நிஜமாக பதிவு செய்யக்கூடிய இடமாக அந்த புத்தகத்தை நான் பயன்படுத்தேன். இப்படியாக ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கான உறவு என்பது எந்த காலத்திலும் நாம் மறக்க இயலாத ஒரு சூழலைத்தான் உருவாக்கும். அந்த அடிப்படையில் யுவராஜ் என்று கையில் எடுத்திருக்கும் இந்த சமூக நல பேரவை அமைப்பு எதிர்காலத்தில் ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய அமைப்பாக, மக்கள் நலன் காக்கும் அமைப்பாக, சிறப்பாளர்களுக்கு விருது வழங்கும் அமைப்பாக மாறி ஒரு நல் விதைகளை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.